கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கொடி சூத்திரம். இந்த நேரத்தில் கூட வேர்ல்ட் உமன்ஸ் டே, உலக மகளிர் தினம் கொண்டாடுகிற இந்த நன்னாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நம்முடைய தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி எடுக்கிறேன். இன்றைய நேரத்தில் கூட நாம் ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். அன்பின் தகப்பனே ஏசப்பா, இந்த நல்ல இரவு வேளையில் தகப்பனே எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்த மகா தயவிற்காக நன்றி. அடியேலை இந்த நேரத்தில் மறைத்து தகப்பனே நீர் உம்முடைய வார்த்தையை பரத்திலிருந்து கொடுக்க வேண்டுமாய் அடியலை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். இன்றைய நாளில் கூட தங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனம், அபிகாயில் என்ற வேதாகம பெண்மணிகளில் பழைய ஏற்பாட்டில் வருகிற அபிகாயில் என்பவரை பற்றி இன்றைய நாளில் நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேலர் எல்லோரும் கூடி அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் அவனை அடக்கம் பண்ணினாங்க. அடுத்து தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்துக்கு போனார் அப்படின்ட்டு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் நம்ம அனைவருக்கும் தெரியும், தாவீது ராஜா சவுலால் துரத்தப்பட்டு வனாந்திரமாக அலைந்து கொண்டிருந்தார். ஏனெனில் அன்றைய நாட்களில் அவர் கோலியாத்தை என்ன பண்ணார், முறியடித்தார். கோலியாத்தை முறியடித்ததால் அன்றைய நாட்களில் இருந்த அந்த பெண்மணிகள் என்ன பாட்டு பண்ணாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 பாடினார்கள். அவர்கள் பாடிய அந்த பாடலால் சவுல் ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, தாவீது மேலே ஒரு காய் மகாரம் விட்டது என்று நாம் அறிகிறோம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தாவீது ராஜாவை அங்கே இருக்க விடாமல் வனாந்திரத்தில் அவரை துரத்தப்பட வைத்தாங்க. அதனால் அவர் வனாந்திரமாக சுற்றி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்த நாட்களில் தான் சாமுவேல் மரணம் அடைஞ்சார். அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ தாவீது எங்கே போனார், அடுத்ததாக போனது பாரான் வனாந்திரத்துக்கு போனார். அந்த நாட்களில் அந்த இடத்துல மாகோன் என்ற இடத்துல ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷனுடைய தொழில்துறை எங்கே இருந்ததுன்னு பார்த்தோன்னா கர்மேலில் இருந்தது. அது மகாபாரி குடுத்தனக்காரனாக இருந்தார். அவனுக்கு எப்படின்னா இருந்ததுன்னா 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அப்போது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான்னு பார்க்குறோம். அப்போது அவருடைய மனைவி தான் அபிகாயில். ஸோ அந்த மனுஷன் நாபால் என்று பெயர், அவங்க மனைவி பெயர் தான் அபிகாயில். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கும் பொழுது மகா புத்திசாலியாக இருந்தாங்க, ரூபவதியாக இருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். இந்த உமன்ஸ் டே கொண்டாடுகிற இன்றைய நாளில் பார்த்தோன்னா சில பெண்கள் அழகாக இருப்பாங்க, ஆனால் புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கும். ஆனால் சில பெண்கள் புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க, பட் அழகில் குறைவுள்ளவளாக இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த அபிகாயில் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா மகா புத்திசாலியாக இருந்தாங்க, ரூபவதியாகவும் இருந்தாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அறிவானவர்கள், அது இல்லாமல் பணிவானவங்க, தாழ்மையானவங்க, ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நன்றாக அறிந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் கோப நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும், சாந்தமானவங்க, அழகு ஞானம் நிறைந்த ஒரு பெண்மணி. ஸோ மல்டி டைமென்ஷனல் கேரக்டர் உள்ள இந்த அபிகாயிலை பற்றி இன்றைய நாளில் நான் தங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலான்னு விரும்புகிறேன். அவங்களுடைய 4 விதமான ஒரு கேரக்டர்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1 பார்க்கும்போது மகா புத்திசாலியான அபிகாயில், ஞானமுள்ள அபிகாயில், தாழ்மையுள்ள அபிகாயில், சிந்தித்து செயல்படக்கூடிய அபிகாயில். 4 விதமான தலைப்பின் கீழ் பார்க்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த நாபால் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு அபிகாயிலுக்கு ஒரு நேர் எதிர்மறையான ஒரு மனுஷன். அவர் எப்படி இருந்தாருன்னு பார்க்கும் பொழுது அவர் முரடன் துராகிருதனாக இருந்தாராம். பாருங்கள், அப்போ எப்படி அது இல்லாமல் அவர் முட்டாள்னு சொல்கிறாங்க. இந்த இதில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்பொழுது பார்ப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பேலியாளின் மனுஷன்னு அவரை சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு அமைதியான, சாந்தமான, ரூபவதியான, ஒரு அழகான ஒரு மனைவி இருந்தார்கள். அவங்க பார்த்திங்கன்னா இவர் நாபால் காலேபுடைய சந்ததி, ஆனால் நம்ம அபிகாயில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலுடைய ஒரு மகள். அப்படிப்பட்ட மகள் என்ன
பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த மகள் அவங்களுக்கு மனைவியாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, பாரான் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த நாபான் வந்து என்ன பண்ணுறாரு, தொழில்துறைக்காக கர்மேலில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு, அவர் மயிர் கத்தரித்து கொண்டிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய ஒரு 10 ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாபால் எப்படிப்பட்டவர்னு பார்க்கும் பொழுது, அவர் வந்து ஒரு மகாபாரி குடித்தனக்காரனாக இருந்தார். 3000 ஆடு இருந்தது, 1000 வெள்ளாடு இருந்தது. அவர் கர்மேலில் ஆடுகளை மயிர்கத்தி கொண்டிருந்தார் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அப்படி இருந்த நாட்களில் தாவீதினுடைய ஊழியக்காரர்கள் அவர் கூட வந்து வனாந்திரத்தில் இருந்தால் கூட 600 வேலைக்காரர்கள் அவரோடு கூட இருந்தார்கள்னு நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட 600 ஆட்களை இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 ஆட்களை அனுப்பி, இப்போ அந்த மயிர் கத்தரித்து கொண்டிருந்த நாட்கள்னு பார்த்தோன்னா, அந்த நாள் வந்து எப்படி வந்து நிலத்தில் ஒரு அறுவடை செய்து அது அறுவடையில் வரக்கூடிய பலனை அனுபவிப்பார்களோ, அதே போல் இந்த ஆடுகளின் பலனை அந்த மயிர் கத்தரித்து கொண்டிருந்த நாட்களில் அவங்க அனுபவிப்பாங்க. ஒரு விருந்து கொண்டாடி கொண்டிருந்தார். அந்த நாட்களில் தான் தாவீது ராஜா இதை கேள்விப்பட்டு ஒரு 10 ஊழியக்காரர்களை அனுப்புகிறாரு. அனுப்பி நீங்கள் நாபால் கிட்ட போங்க, அங்கே போயிட்டு என் பேரை சொல்லுங்க, சுக செய்தியை விசாரிங்க, அவங்களுக்கு வாழ்கன்னு சொல்லுங்க, உமக்கு சமாதானம், உன் குடும்பத்துக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட இதில் உடனே கேட்குறாரு, நான் வந்து நீங்கள் மயிர் கத்தரித்து கொண்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய மேய்ப்பர்கள்லாம் எங்களோடு கூட இருந்தாங்க. அந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு பாதுகாப்பாக இருந்தோம். ஒரு ஆடு கூட அந்த நாட்களில் காணாமல் போகலை. அதனால் நீங்கள் வேணுன்னா நீங்கள் வந்து எவிடன்ஸ்க்காக உங்கள் வேலைக்காரர் கூட நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் வந்து முரடன் துராகிருதன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அவருக்கு என்ன பண்ணுறது, இவங்க வந்து போய் கேட்ட உடனே பயங்கர கோபம் வந்துடுது அவருக்கு. தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபால் இடத்துல சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். அப்படி என்ன வார்த்தை அவர் பேசினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக நாபால் என்ன சொல்கிறாரு பாருங்க, தாவீது என்பவன் யார், அவன் ஈசாயின் குமாரன் யார், தங்கள் எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, இந்த விஷயத்தில் தாவீது யாருன்னு அவருக்கு தெரியல. அது இல்லாமல் ஈசாயினுடைய மகன்தான்னு தெரியாமல் மாதிரி அவர் வந்து பேசுகிறாரு. அதிலேயே அவர் பேலியாலின் மகன் என்பது ப்ரூவ் ஆகிறது. அடுத்து பாருங்க, தாங்கள் எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் சவுலை விட்டு இவர் ஓடி வந்துட்டாருன்றதை இந்த நேரத்தில் அவர் குற்றப்படுத்தி காண்பிக்கிறார். ஆனாலும் சொல்கிறாரு, ஏன் அப்பத்தை, ஏன் தண்ணீரை, ஏன் ஆடுகளை எடுத்து மயிர் கத்திரவளுக்கு நான் என்னுடைய சர்வெண்ட்டுக்காக நான் சமைச்சு வச்சுருக்கேன், யாருன்னே தெரியாத இந்த ஆளுக்கு நான் ஏன் கொடுக்கணும்னு சொன்னார். உடனே என்ன நடக்குது, தாவீதின் வாலிபர்கள் அனைவரும் போய் இந்த விஷயங்கள்லாம் போய் தாவீது கிட்ட சொல்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் தாவீதுக்கு அறிவித்தாங்க. அங்கே என்ன நடக்குது, உடனே தாவீதுக்கு கோபம் வருகிறது. அதற்குள்ளே என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம், இங்கே கூடியிருந்த அந்த வேலைக்காரர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே ஓடி போய் மகா புத்திசாலியான அபிகாயில் கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நாங்கள் வனாந்திரத்தில் இருந்த நாட்களில் தாவீது வந்து எங்களுக்கு நிறைய உதவி பண்ணார், அவங்களுடைய வேலைக்காரர்கள்லாம் எங்களை நல்ல பத்திரமா பார்த்து கொண்டாங்க, நம்ம ஆட்டுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து இந்த நேரத்தில் ஒரு உதவி கேட்டு நம்ம ஐயா கிட்ட வந்தாங்க. இவர் இது மாதிரி கோவமாக பேசிட்டாரு, அதனால் நீங்கள் வந்து எதையாவது நல்லதை பண்ணுங்க, ஏன்னா என்ன நடக்க போகுது, ஏதோ ஒரு பொல்லாப்பு வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பயப்படுறோன்னு சொல்லி ஒரு வேலைக்காரருக்கு தெரிந்த அளவு கூட அந்த பேலியானின் மகனான நாபாலுக்கு அறியப்படவில்லை. உடனே பாருங்க, இம்மீடியட்டா தீவிரமாய் இவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இதை மாதிரியான சில பிள்ளைகளுக்கு
கணவன்கள் இது மாதிரி சில கோபக்கார மனுஷனாக இருப்பாங்க, சொல்கிறத புரிந்து கொள்ளக்கூடியாத மனுஷனாக இருப்பாங்க. ஆனாலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெண்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படிப்பட்ட பெண்கள் அந்த குடும்பத்தை தூணாக இருக்கிறார்கள். கணவன் ஒருவேளை டியூட்டியிலேருந்து இல்லை வேலை செய்துவிட்டு இல்லை ஒருவேளை ட்ரிங்க்ஸ் அடித்து தவறான ஒரு இதெல்லாம் இருந்தால் கூட மனைவி கர்த்தருடைய பிள்ளைகளாக நல்லவர்களாக வாழ பிரயாசப்பட வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தான் அந்த கேரக்டர்ஸ் அவர்களுக்கு நல்லபடியாக அந்த கணவன் கூட சேர்ந்து வாழ முடியும். பாருங்கள், மகா புத்திசாலியான அபிகாயில் உடனே என்ன பண்ணாங்க? 1 சாமுவேல் 25:7-8 என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த விஷயங்கள் முழுவதையும் போய் அந்த வேலைக்காரர் சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு? நாங்கள் வெளியில் இருக்கும்போது அவர்கள் எங்களை நடமாடின நாளெல்லாம் எங்களை வருத்தப்படுத்தினது ஒன்றுமே இல்லை, எங்கள் பொருள் காணாமல் போகலைன்னு சொல்லி அவங்க சொன்னதும் அடுத்த நிமிஷம் இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். உடனே அபிகாயில் தீவிரமாய் 1 சாமுவேல் 25:18 வசனத்தில் பாருங்கள், தீவிரமாக எழுந்து எதுக்கு ரொம்ப நம்ம ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணணுமோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக பெண்களாகிய நாம் ஃபாஸ்ட்டாக செய்யணும். எதுக்கு பொறுமையாக செய்யணுமோ அதுக்கு பொறுமையாக செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் நம்ம அபிகாயில் எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணசாலியாக இருந்தாங்களோ, எப்படி மகா புத்திசாலியாக இருந்தாங்களோ, எந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருந்தாங்களோ, ஒரு பணிவான மகளாக இருந்தாங்களோ, தாழ்மையான மகளாக இருந்தாங்களோ, அதை போல் இன்று வருகிற நம்முடைய வாழ்க்கையில் நாமும் யாருக்கெல்லாம் ஒருவேளை கோபப்படுற எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் இன்றைய நாளில் எனக்கு நீங்கள் மாற்றி கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நம்முடைய குணங்களை மாற்றி தருகிற ஆவியின் கனிகள் அனைத்தையும் கொடுத்து நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய ஒவ்வொரு பெண்களையும் இந்த பெண்கள் தினம் கொண்டாடுகிற இன்றைய நாட்களில் ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் இத்தனையும் ஒரு பெண்ணுக்கு இருந்தால் நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக தொடர்ந்து பரிசுத்தாவினுடைய வழிநடத்தினுடைய வாழ நம்ம இன்றைய நாளில் ஒவ்வொருவரும் நம்ம கெஞ்சி மன்றாடுவோம். மகா புத்திசாலியான ஒரு வாழ்க்கையை நடத்தின அபிகாயிலை போல நம்முடைய வாழ்க்கையில் ஞானமான வார்த்தைகளை பேசி தாழ்மையுள்ள மகளாக சிந்தித்து செயல்படும் மகளாக வாழ்வதற்காக நம்ம கர்த்தரிடத்தில் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதோ அபிகாயிலை போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கேரக்டர் நம்ம மாற்றிக்கொண்டு வாழ பிரயாசப்படுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு நிமிஷம் நம்ம அனைவரும் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல இரவு வேளையில் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம்ப்பா, பெருமையாக்குகிற ஆவியானவரே, உமக்கு பிரியமில்லாத விஷயங்கள் ஏதாவது எங்களுக்கு இருந்தால் தகப்பனே இன்றைய நாளில் நாங்கள் அபிகாயிலை போல தகப்பனே எங்களுடைய கேரக்டர்ஸ் தகப்பனே நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அறிவு ஞானத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில் தகப்பனே ஏசப்பா இதோ தகப்பனே ராஜா ஹல்லேலூயா அபிகாயிலுடைய கணவனைப் போல எந்த குடும்பத்திலாவது கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் கணவனோ இல்லை வேலை செய்கிற இடத்திலோ அதிகாரிகள் எப்படியாவது இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே ஏசப்பா அதற்கு எல்லாவற்றிலும் தகப்பனே மகா புத்திசாலியாக ஞானமாக சாந்தமாக பணிவுள்ளவர்களாக கர்த்தாதி கர்த்தர் ஆவியானவர் வழி நடத்தின்படி நல்ல வார்த்தைகளை தாவீதினுடைய கோபத்தை அடக்குகிற வார்த்தைகளை வல்லமையான வார்த்தைகளை அந்த மகள் எப்படி பேசி அந்த மகனை ஒரு சாந்தத்துக்குள் கொண்டு வந்தாரோ அதை போல எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்திலும் எங்கள் உறவுகள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் வேலை செய்யும் இடத்திலும் ஒரு சிறந்த ஒரு மகா புத்திசாலியான பெண்மணிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சீர்படுத்த வேண்டுமா ஸ்திரப்படுத்த வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆவியானவரே. கர்த்தாதி கர்த்தரே ஏசப்பா இதோ தகப்பனே அவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய அந்த கணவனோடு கூட அவள் ஒரு நல்ல மனைவியாக வாழ்ந்திருந்தார்கள் ஆவியானவரே. அதே போல நாங்களும் தகப்பனே கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் தகப்பனே கர்த்தருக்குள்ள கணவனுக்குள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவர்களுடைய கர்த்தாவே ஏசப்பா ஒரு நல்ல கர்த்தாவே நல்ல ஒரு நடவடிக்கை மூலமாக கணவனையும் தகப்பனே கர்த்தருக்குள்ள வழிநடத்த விசேஷித்த ஞானத்தையும் கிருபையின் வரங்களையும் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் அனைவருமாக இந்த நேரத்தில் தகப்பனே
தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆவியானவரே. ஏசப்பா, நீங்கள் ஒருவர் போதும் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையை வளமாக்க சீராக்க தகப்பனே. நீங்கள் தான் தகப்பனே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் விட எங்களில் இருக்கிற எங்கள் அன்பு தேவன் பெரியவராய் இருக்கிறீர். பெரிய காரியங்களை செய்வீர் தகப்பனே. ஏசப்பா தகப்பனே, இயேசுராஜா, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின்படி ஆவியானவரே, கர்த்தாதி கர்த்தரே, எல்லாவித வாழ்க்கையில் வளமும் சுகமும் பெற்று வாழ இன்றைய பெண்கள் தின விழாவில் தகப்பனே ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய நாமத்தின் பெயரால் வாழ்த்தி விடைபெறுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி நன்றி எடுக்கிறோம். ஆமீன்.